தற்கொலை என்ற சொல்லுக்கே முற்றுப்புள்ளி வச்சது மாதிரி நேத்துக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு நீண்ட ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தாரு. அதாவது திமுக காரங்களை ஊப்பி, அதாவது உடன்பிறப்புகள்னு சொன்னா அவங்களோட மனசு பெருசா ஹர்ட் ஆகாது, அதாவது துன்படாது. காரணம் என்னன்னா, கழக உடன்பிறப்பேன்னு பேர் வச்சதே அவங்களோட தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். இதே மாதிரி தான் சங்கின்னு அந்த வேர்டை சொன்னாலும் சொல்லி கூப்பிட்டாலும் பிஜேபி காரங்களுக்கு பெருசா ஹர்ட் ஆகாது. காரணம் RSS, அதாவது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங். அது அந்த கடைசி வேர்டான சங் இருக்குல்ல, அதை தான் அவங்களுக்கு எதிரான கட்சிகள் சங்கின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. இது மாதிரி அந்த கட்சிகளோட சொந்த இயக்கங்கள் இருந்து தான் பெயர்களை எடுத்து பட்ட பெயர்களா கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க, கலாய்க்கிறாங்க. ஆனா டிவிக்கு மட்டும் அந்த வேர்ட் தற்குறி எப்படி வந்துச்சு? ஆப்வியஸா அந்த வேர்ட் தற்குறி யூஸ் பண்ணி அந்த கட்சிக்காரங்களை அழைக்கும் போது மனசு புண்பட தான் செய்யும், ஹர்ட் ஆக தான் செய்யும். காரணம் என்னன்னா, ரொம்பவே கீழ்த்தரமான ஒரு சொல் தான் இந்த தற்குறி. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இந்த சமுதாயத்துக்கு, அதாவது இந்த சொசைட்டிக்கு ஒன்னுத்துக்கும் ஆகாதவங்க, பயன்படாதவங்க. ஆனா கட்சி பூரா சின்ன பசங்களை தொடங்கி பெரியவங்க வரைக்கும் இருக்காங்க, முக்கியமா யங்ஸ்டர்ஸ். அந்த கட்சியில் இருக்கிற முக்காவாசி பேரும் அரசியலுக்கு புதுசு. சோ ஆர்வத்துல சின்ன புள்ளத்தனமா பண்றதெல்லாம் அவங்களோட எதிர்கட்சி, அதாவது டிவிக்கோட எதிர்கட்சியான டிஎம்கேவுக்கு அது கண்டென்ட் ஆயிருது. அதை மக்கள் கிட்ட, அதாவது பொதுமக்கள் கிட்ட திமுக எப்படி ட்விஸ்ட் பண்றாங்கன்னா, திமுக தற்கொலை என்ற ஒரு இந்த சொல்ல வச்சு டிஎம்கேயோட ஐடி விங் அபிஷியலாவும் அன்அபிஷியலாவும் பலருக்கு பணத்தை கொட்டி கொடுத்து இந்த ஒட்டுமொத்த டிவிகே கூட்டத்தையும் மக்கள் கிட்ட இருந்து புறக்கணிக்கிறதுக்காக தற்கொலை என்ற ஒரு சொல்ல கையில் எடுக்கிறாங்க. சமுதாயத்துல, அதாவது சொசைட்டில இந்த கூட்டம் எல்லாத்தையும், அதாவது டிவிகே கூட்டத்தை ஜோக்கர்ஸ்னு போர்ட்ரேட் பண்ணிட்டா, அதாவது காணிச்சிட்டா மக்கள் யாரும் ஓட்டு போடுவா? இதுதான் திமுகவோட பல இழிவுகள்ல ஒரு இழிவான அரசியல் தந்திரம். ஆனா உண்மையான அரசியல் தற்கொலைகள் யார் தெரியுமா? ஒரு சின்ன உண்மையான குட்டி கதையை ஒண்ணு சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சின்ன ஊருக்கு, அந்த ஊர்ல இருக்கிற பொது இடங்கள்ல, அதாவது சாலைக்கு பக்கத்துல இருக்கிற இடங்கள்ல, காலி இடங்கள்ல மரம் நடுவதற்காக தமிழக அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் நிதியா ஒதுக்குறாங்க. அந்த சின்ன ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து கமிட்டி என்ன பண்ணிருக்காங்க, அந்த 10 லட்சம் ரூபாய்க்கான மரம் நட்டதுக்கான கணக்கையும் காணிச்சிட்டாங்க. சோ இது உண்மையிலே நட்டிருக்காங்களா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்காக அதிகாரிகள் போயிருக்காங்க. அதிகாரிகள் சூப்பர்வைஸ் பண்ண, அதாவது கண்காணிச்சு செக் பண்றதுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து நிர்வாகம் ஓடி ஓடி போய் பக்கத்துல இருக்கிற ரப்பர் தோட்டங்கள்ல இருந்து ரப்பர் மரத்தோட கிளைகளை உடைச்சு மரக்கண்டுகளா நட்டு வைக்கிறாங்க. நட்டு சுத்தி ஒரு பச்சை கலர் துணியையும் கட்டி வைக்கிறாங்க. அந்த குச்சியை பாதுகாக்கணும்ல, அதுக்காக தான். பட்ட பகல்ல அதிகாரிகளை ஏமாத்த முடியும், மக்களை ஏமாத்த முடியுமா? 5000 ஓவா வச்சு இதுக்கு செலவு பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த குச்சிகளை உடைச்சு வச்சு மரக்கண்டுகளை காணிச்சு அதை வச்சு அடிச்ச ஃபண்ட் எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் ரூபாய். சின்ன அமௌண்டோ பெரிய அமௌண்டோ, மக்கள் பணம் தானே. இந்த சுவாரஸ்யமான கதை எங்க நடந்துச்சு தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்துல, அதாவது என்னோட சொந்த மாவட்டத்துல காட்டாத்துறை என்று அழைக்கக்கூடிய ஒரு பேரூராட்சி இருக்கு. இந்த பேரூராட்சி எந்த தொகுதிக்கு கீழே வருதுன்னா பத்மநாபபுரம். அந்த தொகுதியோட அருமையான பிரில்லியன்ட் அமைச்சர் யார் தெரியுமா? இயற்கை ஆர்வலர் மிஸ்டர் மனோ தங்கராஜ் அவர்கள். அவருக்கு தெரியாம, அவருக்கு பங்கு போகாம இப்படி ஒரு தற்கொலைத்தனமான செயல் நடக்குமா என்ன? 10%, 20% கமிஷன் கேள்விப்பட்டிருக்கேன் வேலைக்காக. ஆனா 95.5% கமிஷன் இந்த தொகுதியில, இந்த பேரூராட்சியில தான் கேள்விப்படுறோம். உலக வரலாற்றிலே முதல் முறையாக எப்படி ஒரு தற்கொலைத்தனமான மூளை வாய்ந்த கட்சிக்காரங்கன்னு பாத்தீங்களா? பச்சையா ஓப்பனா மக்கள் கிட்ட மாட்டி போன்னு கூட தெரியாம மூளை இல்லாம ரப்பர் மர கிளைகளை நட்டு மரக்கண்டுகளா ஏமாத்துற இந்த திமுக கட்சிக்காரங்க தற்கொலைகளா? இல்ல இந்த குட்டி விளையாட்டு பசங்களா இருந்துட்டு டே பை டே அரசியல் தினம் தினம் கத்துக்கிட்டு சமுதாயத்துல ஒரு அரசியல் பேசுபவர்களாகவும் மாற்றத்துக்காக உருவெடுத்து நிக்கிற நம்ம டிவிக்கு பசங்க தற்கொலைகளா என்ன? கொஞ்சம் யார் அந்த தற்கொலைகள்னு கமெண்ட் பண்ணி இது மாதிரி பல தற்கொலைகளோட கதைகளை கேட்கவும் ஃபாலோ பண்ணி சம்பந்தப்பட்ட தற்கொலைகளுக்கு ஷேர் பண்ணி நம்பி விடைபெறுவோம்.